ஒரே ஒரு மனுஷன், இந்த ஒத்த மனுஷன் வந்தார், தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ இளைஞர்களையும் ஓட்டு போட வச்சுட்டு ஃபாரின்லேருந்து வர வச்சிட்டாரு, பக்கத்து ஸ்டேட்லேருந்து வர வச்சாரு. ஒரே யூனிக்காக கோட் போட்டு ட்ரெஸ் கோட் போட்டு நேற்று நான் போன இடத்துல கல்யாணம் முடிஞ்ச கையோடு அப்போ வந்திருந்தாங்க புது மாப்பிள்ளைங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டில் எலெக்ஷனுக்காக ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சு எல்லா நபரும் எப்படி காத்துக்கிட்டு இருந்தானா, எக்ஸாம் இப்போ நம்மளாம் எக்ஸாம் எழுதிட்டா ரிசல்ட்டு காத்திருப்போம், ஆனால் எக்ஸாம் எழுதுறதுக்காக எவனா காத்திருப்போமா? ஆனால் சிவகுமார் அவர்கள் சொன்ன வார்த்தை, நாட்டில் முக்கால்வாசி பேர் குடிகாரனை மாற்றி வச்சுருக்கிறாங்க, ஸோ அதுக்கு ஒரு மாறுதல் தேவை. ஒரு வழக்கமாக அவதூறு பரப்புகிற ஒரு கூட்டம் கரெக்டாக அதே மாதிரி திமுகவிலேருந்து அவங்களாம் வாடகை வைக்கிறது தானே இருக்காங்க, வாடகை வாங்கின நபர்கள். அஜித் அவர்கள் சொல்லாத வார்த்தையை சொன்னதாக சொல்லி நேற்று முழுக்க ட்ரெண்ட் பண்ணி யாருக்கு பெருவாரியான ஓட்டு வருதுன்னு தெரிஞ்சுட்டு பிறகு திட்டமிட்டு இன்றைக்கு பேருந்துகள் தடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சுதந்திரம் பெற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கொள்ளும் பொழுது 2026 தான் மிகப்பெரிய போலிங்காக இருக்குது, மிகப்பெரிய மாற்றமாக இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் ஒற்றை முகம் தளபதி விஜய் அவர்கள் தான். அவன் பார்த்து இவனுக்கும் அந்த வைப், அதாவது அந்த டிவிக்கே சார்ந்த நபர்கள் யாருக்கும் ஒருத்தருக்கும் சொல்ல தேவையில்லை, தளபதிக்கு தான்றது அந்த வைப் கனெக்ட் ஆனோடனே, தளபதிக்கா ஆமானோடனே வா வண்டியில் ஏறு, எவ்வளோ இருக்கோ ஏற்றி கொண்டு போகிறாங்கல்ல. சொல்கிறவன் எல்லாம் ஓட்டு போட்டவன், இவங்க முட்டாத்தனமாக இதுக்கு முன்னாடி உறுப்பினாங்க தெரியுமா? டிவிக்கில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு முதல்ல டிவிக்கில் உறுப்பினராகவே ஆக முடியாது. ஓட்டர் ஐடி இருந்தால் தான் நீங்கள் ஆக முடியும், ஆதார் கார்டை வச்சுலாம் நம்ம சேர்க்கலை. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீஜா. சார், எலெக்ஷன் முடிஞ்சோடனே மூஞ்சில் ஒரு க்ளோ தெரியுது, அப்படி என்ன பார்த்தீங்க நேற்று எலெக்ஷனில்? என்ன நடந்தது? எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ மனநிலை? நம்ம தமிழ்நாடே பார்த்துச்சு, என்ன பார்த்தீங்கன்னு கேட்குறேன், நீங்கள் பார்க்கலையா? நானும் பார்த்தேன். அதாவது தளபதி சொல்லுவாங்கல்ல, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சுல, ஆனால் கோட் ஆஃப் தளபதின்றது நேத்தான் பார்த்தோம். தமிழ்நாடு முழுக்க வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டை போட்டுட்டு கையில் ஒரு காப்பை மாட்டிக்கிட்டு எல்லா இடங்கள்லையும் இதற்கு முன்பாக வந்து நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போடுறோன்றது சொல்ல மாட்டாங்க. சொன்னாக்கா அவர்கள் மீது வந்து ஒரு தாக்குதல் நடத்துவாங்க. ஒரு கரண்ட்டை கட் பண்ணுறது, தண்ணியை கட் பண்ணுறது, அவன் வந்து இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் தெரிஞ்சுட்டு 2 கட்சி நபர்களும் இவங்களை பகைமை பாராட்டுவாங்கன்ற ஒரு காலம் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு மனுஷன், இந்த ஒத்த மனுஷன் வந்தார், தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ இளைஞர்களையும் ஓட்டு போட வச்சுட்டு ஃபாரின்லேருந்து வர வச்சிட்டாரு, பக்கத்து ஸ்டேட்லேருந்து வர வச்சார். ஒரே யூனிக்காக கோட் போட்டு ட்ரெஸ் கோட் போட்டு நேற்று நான் போன இடத்துல கல்யாணம் முடிஞ்ச கையோடு அப்போ வந்திருந்தாங்க புது மாப்பிள்ளைங்க. புது மாப்பிள்ளையும் பொண்ணு வந்து ஓட்டு போட்டு போது என்னை பார்த்தோன்னே, அண்ணே போட்டேன் டிவி கேக்கு தான் அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டாக இந்த திருவிழா கொண்டாட்டம் எப்படி இருந்துச்சுனாக்கா, நம்ம வந்து இப்போ நாங்கள் ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் வந்து ரம்ஜான் ட்ரெஸ் எடுக்கிறாங்க, ஒருத்தர் வந்து கிறிஸ்மஸ்க்கு எடுக்கிறோம், தீபாவளிக்கு எடுக்கிறோம், இந்த மாதிரி பண்டிகைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது பார்த்தோம். எலெக்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது வரைக்கும் யாராவது பார்த்துருக்கோமா? முதல் முறையாக தமிழ்நாட்டில் எலெக்ஷனுக்காக ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சு எல்லா நபரும் எப்படி காத்துக்கிட்டு இருந்தானா, எக்ஸாம் இப்போ நம்மளாம் எக்ஸாம் எழுதிட்டா ரிசல்ட்டு காத்திருப்போம், ஆனால் எக்ஸாம் எழுதுறதுக்காக எவனா காத்திருப்போமா? ஆனால் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க வந்த நபர்கள் எல்லாரும் எக்ஸாம் எழுதுவதற்கு காத்து கொண்டு இருந்தாங்க. அந்த எலெக்ஷன்ற எக்ஸாமில் போய் அன்றைக்கி தளபதிக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போடுறோம், இந்த தீய சக்தி இங்கேருந்து தூக்கி அடிக்கிறோன்ற மாதிரியான அந்த ஒரு கொண்டாட்ட மனநிலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சவன் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், அண்ணே நான் அலாரம் வச்சு எந்திரிச்சு நான் இந்த ட்ரெஸ் வாங்கிட்டேன் அந்த ட்ரெஸ் வாங்கிட்டேன்னு தமிழ்நாடு முழுக்க அந்த திருவிழா கோலம் இருந்துச்சுன்னும் பொழுது அந்த வைப் தளபதி அலைனாங்களே, இது அலை மாதிரி தெரியல, சூறாவளி மாதிரி வந்து அப்படி செஞ்சு விட்டு போயிட்டார். ஓகே சார், நேற்று நானும் பார்க்குற இடமெல்லாம் வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டு தான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அப்படியே ஒரு நியூஸ் பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்களும் அதே ட்ரெஸ் தான் போட்டு, ஒருவேளை இவரும் டிவி கேக்கு ஓட்டு போட்டாரா அப்படின்ற மீமெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? விஜய் சார் சொன்னார்ல, பாரு ஸ்டாலினே போயிட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட போகிறாருன்ட்டு ஸ்டாலின். ஆனால் நடிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட்ற மாதிரி கோட் ஆஃப் ட்ரெஸ்ஸு கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸில் வந்து எல்லாருமே வந்து யாருக்கு ஆதரவுன்றதை சொல்லாமல் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்திபனாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், எல்லா நபர்களும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஜீவாலாம் எந்த ட்ரெஸ்ஸில் வந்தாலும் ஆஃபீஸில் தெரியும் யாருக்கு ஓட போடுவார்னு. அதேமாதிரி நம்ம ஜெய்யெல்லாம் வந்து பிரச்சார காலத்தில் இறங்கி வந்துட்டாப்புன்னும் பொழுது சினிமா துறையிலேருந்து பார்த்திபன் உட்பட பிரபலங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நாள் ப்ராப்ளமாக இருந்த ஆட்சி எந்த ஆட்சியோ அந்த ஆட்சியை வந்து முடிவு கொண்டு வரணும்னு முடிவு பண்ண பிறகு சினிமா துறையிலேருந்து பெரிய வரவேற்பு. அதில் சிவகுமார் அவர்கள் சொன்ன வார்த்தை, நாட்டில் முக்கால்வாசி பேர் குடிகாரனை மாற்றி வச்சுருக்கிறாங்க, ஸோ அதுக்கு ஒரு மாறுதல் தேவை, யார் ஆட்சியில் வந்தாலும் கூடுதலாக இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தினார், டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கூட எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னன்னாக்கா குடும்பமாக இங்கே கொள்ளடிக்கக்கூடிய இந்த சிஸ்டம் மாறணுன்றாரு.
ஆப்வியஸ்லி இப்போ எல்லாருக்கும் தெரியும் யார் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு இது போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழக்கமாக அவதூறு பரப்புகிற ஒரு கூட்டம் கரெக்டாக அதேமாதிரி திமுகவிலேருந்து அவங்களாம் வாடகை வைக்கிறது தானே இருக்காங்க, வாடகை வாங்கின நபர்கள். அஜித் அவர்கள் சொல்லாத வார்த்தையை சொன்னதாக சொல்லி நேற்று முழுக்க ட்ரெண்ட் பண்ணி அதை போயிட்டு யார்கிட்ட ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேள்வி அவர் கேட்குறாங்க ஒரு ஊடகவியலாளர். சார் ஒரு மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு அஜித் அவர்கள் அப்படின்னு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான் பார்க்குறேன். ஏன்டா அவன் புழுகுனிப்பை அவன் எப்படி உருவாக்கி வந்து புழுகுறாங்க. ஆனால் அதற்கு இவரும் வந்து அது ஒரு அதுதான் நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம், புரியுதுங்களா? அது உண்மையா பொய்யா பக்கத்தில் ஆட்கள் இருந்தால் விசாரிக்கணும், டக்குன்னு ஒன்றே பேசிடுறது. ஸோ நான் அஜித் அவர்கள் ரொம்ப தெளிவாக அந்த நியூஸ் வைரலான உடனே அடிச்சார் பேர் ஆப்பு கூப்பிட்டு இல்லைன்னு சொல்லுப்பான்னு சொல்லிட்டாரு. அவருடைய மேனேஜர் சுரேஷ் அவர்கள் அந்த மாதிரி வந்து தளபதிக்கு எதிரான வார்த்தையோ அல்லது மாற்றம் தேவையில்லை அப்படின்ற வார்த்தையோ அஜித் அவர்கள் சொல்லலைன்றதை ரொம்ப திட்டவட்டமாக சொன்ன பிறகு இப்படி தான் அவதூறு பரப்பி ஆனால் செஞ்சாலுமே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று சம்பிச்சு போச்சுன்னு வாங்கல்ல. நீங்கள் ஊர்களுக்கு போவதற்கு எப்படி வந்து பேருந்து கிடைக்காமல் சம்பிச்சிருக்காங்கனாக்கா அது அந்த விழா காலத்தில். ஆனால் இது தேர்தல்னு தெரியும், திருவிழான்னு தெரியும். இந்த முறை வந்து யாருக்கு பெருவாரியான ஓட்டு வருதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு திட்டமிட்டு இன்றைக்கு பேருந்துகள் தடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரெயின் கூடமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருந்தாங்க. ஆனால் கிளாம்பாக்கத்தில் மக்களை வந்து ஒட்டுமொத்தமாக நிற்க வச்சு அல்லோலப்பட வச்சு இதை தாண்டி நான் பார்த்த காணொலி தளபதி சம்பாதிச்ச அன்பு நான் என்னன்றதான் இன்றைக்கி பார்த்தேன். லாரி இங்கேருந்து போகுது பார்த்தீங்களா, லாரி காய்கறி ஏற்றிட்டு பூவை ஏற்றிட்டு லாரியில் கிடைச்ச லாரிலாம் கேட்டு ஏறி போனாங்க. ஆட்டோவில் எதுவுமே கிடைக்காதவங்க திருப்பி பைக்கை கொண்டு வர சொல்லி பைக்கில் ஷேர் ஆட்டோ, டாட்டா ஏசி, எந்த வாகனம் கிடைக்குதோ எல்லா வாகனத்திலும் ஏறி ஊருக்குள்ளே போய் ஓட்டு போடணும்னு சொல்லி முனைப்பு காட்டி அவ்வளவு பேர் போனது. இந்த மாற்றம் தான் வந்து திமுகவுக்கு அப்படியே தீய வச்சு விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா அவனுங்க அவர் ரோட்டில் வந்து நிற்கிறாங்க, ஓட்டு போடுன்னு சொன்னால் காலங்காத்தால் அந்த ட்ரெஸ் கோடு போட்டு நிற்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக இத்தனை நபர்கள் வந்து பேருந்தில் வந்து அடிச்சுக்கிறாங்க. இவங்க என்ன நினச்சாங்கனாக்கா போன முறை நடந்த எலெக்ஷன் போல் வந்து அவ்வளோதானே ஓட் போலிங் ஆக போகுது, ஸோ 60% போட போகிறாங்க, வேறு யார் போட போகிறா அப்படின்ற ஒரு மெத்தனத்தில் இருந்தாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக தலைகீழாக மாறிச்சு. அதாவது சுதந்திரம் பெற்ற பிறகு நடந்த எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அவ்வளோ எலெக்ஷனை விட இந்த முறை எலெக்ஷனில் தான் ஓட் போலிங் அந்த அளவுக்கு வந்திருக்குனாக்கா சுதந்திரம் அடைந்த பிறகு இவ்வளவு தலைவர்களை சந்தித்த தமிழ்நாடு இந்த ஒற்றை தலைவர் பின்னாடி வந்து நின்றுச்சு பாருங்கள். இந்த இளைஞர் கூட்டமும் இந்த பெண்கள் கூட்டமும் இவரை சரியான தலைவராக தேர்ந்தெடுத்து அவ்வளோ நபரும் ஓட் போலிங் அவ்வளோ செஞ்சு இன்னும் சரியாக பேருந்து கிடச்சிருந்துச்சுனாக்கா பாண்டிச்சேரி போல் 91% கிராஸ் பண்ணியிருக்கும். அது திட்டமிட்டு தடுத்தானுங்கள். ஆனாலும் இப்போ வந்திருக்க ரிசல்ட் படி எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு தளபதி கச்சேரி தான் 4ஆம் தேதி ஆரம்பிக்கும். ஓகே சார், இப்போ பர்சன்டேஜ் வைஸாக பார்க்கும்போது 84% வந்திருக்கு. ஆனால் வாக்காளர்கள் இதில் பார்க்கும்போது அதே தான் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் நடந்ததை விட கம்மியாக தான் இருக்குது ஓட்டர்ஸ் கவுண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன வாட்டி வந்து எலெக்ஷனில் 24 லட்சம் பேர் போட்டிருந்தாங்கன்னா இப்போ 23 லட்சம் பேர் தான் வந்து ஓட் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது இருக்கு இல்லையா, தளபதி அவர்களால் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஓட் போட்டிருக்காங்க, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எவ்வளோ பேர் நீக்குனாங்க அதை கழிச்சு அதை சேர்த்து பாருங்கள். அப்போது சேரில் எவ்வளோ பேர் நீக்கப்பட்டதுன்னு இருக்குல்ல, நீக்கிய பிறகு இருக்கக்கூடிய பர்சன்டேஜ்லேருந்து இப்போ எவ்வளோ போலிங்ன்ற பர்சன்டேஜ் தான். அப்போது தேர்தல் அதாவது சுதந்திரம் பெற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கொள்ளும் பொழுது 2026 தான் மிகப்பெரிய போலிங்காக இருக்குது, மிகப்பெரிய மாற்றமாக இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் ஒற்றைமுகம் தளபதி விஜய் அவர்கள் தான். அரசியல் களத்துக்கு வந்த பிறகு தான் இது பாண்டிச்சேரியும் சாத்தியப்பட்டுச்சு, இங்கேயும் சாத்தியப்பட்டுச்சுன்னும் பொழுது நீங்கள் அந்தந்த களத்தில் நிற்கக்கூடிய தலைவரை பொறுத்து தான் அந்த மக்கள் வந்து உள்ளே வந்து ஓட்டு போடுறது. அப்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்காத வரவேற்பு மரியாதை இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்குனாக்கா இந்த ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் எப்படி ஏற்பட்டுச்சு? அவர் அந்த ஒற்றை முகத்துக்காக தானே. ஸோ இதுதானே யதார்த்தம். சார், எல்லா எலெக்ஷன்லையும் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா பெரியவங்க தான் வந்துட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் வரப்போது அங்கிள் ஆண்டிஸ் தான் பிரச்சாரம் போகிறது, சாரி கட்டிக்கிறது, இந்த மாதிரிலாம். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு திருவிழா மாதிரி ரோட்டில் வந்து தளபதி அவர்கள் பாட்டு போட்டு ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ஆடுறது, பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு வரல அப்படின்னா அங்கேயும் தளபதி அவர்கள் பாட்டு போட்டு ஆடுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வைபாக இருந்தது. இதை பல பேர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, அவங்க எங்கே போனாலும் வைபை தான் தேடுறாங்க அப்படின்ற ஒரு சைடு இருந்தாலும், ஒரு சைடு தளபதிக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றதும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமாக தான் இவங்களுக்கு பிடிக்காது. கரெக்டாக இவங்க ஆட்சியில் ஒப்பாரி வச்சுட்டே இருக்கணும், பொம்பளை பிள்ளைங்களை அவங்க பார்லிமெண்ட் பண்ணுறது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டே உட்காந்துருக்கணும், பாதுகாத்துக்கிட்டே உட்காந்துருக்கிட்டு கங்காரு குட்டியை வயிற்றில் சுமக்கிற மாதிரி எல்லாரும் பொம்பளை பிள்ளை பற்றவெல்லாம் தூக்கி இடுப்பில் வச்சுட்டே சுற்றணும். கரெக்டாக ஆம்பளை பசங்க வந்து போதைக்கு அடிமையாகக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி நினைக்கிறானுங்க.
நீ இவ்வளவு நாள் உன்னுடைய சகாப்தத்தை நீ முடிச்சு வச்சிருக்கிறாங்க. யார் முடிச்சிருக்கிறா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் சேர்ந்து தளபதியோட நின்று அன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்னாரா, ஏய் விஜய் வெளியே வா, ஏய் விஜய் வெளியே வான்னு கூப்பிடுற, எலெக்ஷன் அன்னைக்கு வருவாங்க பாரு காலையிலேயே, அதுக்கப்புறம் தாண்டா உனக்கு இருக்க கச்சேரினார்ல. அது இன்னைக்கு நடந்துச்சா இல்லையா? இன்றைக்கு அதான் சொன்னேன்ல, நான் பேருந்துகளில் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய காட்சியை இந்த எனக்கு பதிவுகள் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. ஓட்டு போட தான் போகிறான், அவன் யார் என்னெல்லாம் தெரியாது, அவன் பஸ்ஸுக்காக அலுவலப்பட்டு நிற்கிறான், போகிற வழியில் அவன் வந்து எக்ஸ்ட்ரா இடம் இருக்குதா, தலைவர் எங்கே போகிறீங்க கேட்குறான். பார்த்தோன்னே புரிஞ்சுக்குது அவனுக்கு யாருக்கு ஓட்டு போடான்னு. அவன் பார்த்து இவனுக்கும் அந்த வைப்பு, அதாவது அந்த டிவிக்கே சார்ந்த நபர்கள் யாருக்கும் ஒருத்தருக்கும் சொல்ல தேவையில்லை, தளபதிக்கு தான்றது அந்த வைப்பு கனெக்ட் ஆனோடனே, தளபதிக்கா ஆமானோடனே வா வண்டியில் ஏறு, எவ்வளோ இருக்கோ ஏற்றி கொண்டு போகிறாங்கல்ல. இந்த வைப்பு நேற்று நான் உற்சாகமாக நான் பார்த்தோம்மா. எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒவ்வொரு போலிங்க நடக்கிற இடத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம போகிற இடத்துல நீங்கள் திமுகவாக இருக்கட்டும், அதிமுக அந்த செத்தவங்க கையில் வெத்தலை பாக்கு கொடுத்தேன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் வந்து தேம்பேன்னு உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து வர ஆளே இல்லை. ஆனால் இங்கே நம்மளுடைய போலிங் உட்காந்துருக்க இடத்துல வரக்கூடிய நபர்கள், போகக்கூடிய நபர்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு அந்த விஷயத்தை செஞ்சாங்க. நான் இப்போ வரும்பொழுது கூழ் குடிக்கலான்னு ஒரு இடத்துல போய் நிப்பாட்டினோம் வண்டியை. ஸோ அப்போ அவங்கள்ட்ட நம்ம ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். போட்டாச்சுனே அப்படின்னு சொல்லி கை காமிச்சிட்டு யாருக்கு அப்படின்னேன். தளபதி தான் போட்டேன் அப்படின்ட்டு வேகமாக சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் அந்த ஓட்டு போடுற பட்டன் இருக்குல்ல, நாங்கள் போகும்போது வேலையே செய்யலைண்ணே அப்படின்னாங்க. என்னாச்சுமா, அவ்வளோ பேர் அதை அழுத்தி வேலை செய்யலை. நான் நினச்சேன் வேறு ஏதோ ஸ்கேம் நடந்திருக்கோன்னு யோசிச்சு கேட்குறேன். அவ்வளோ பேர் அதை அழுத்தி வேறு எந்த பட்டனையும் எவனையும் அழுத்தாமல் இதை மட்டுமே அழுத்தி வேலை செய்யாமல் அந்தளவுக்கு நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் போட்டோம். எங்களுக்கு பயங்கர சந்தோஷம் நாங்கள். ஸோ இது கேட்கும்பொழுது கூடுதல் மகிழ்ச்சி. அதாவது நீங்கள் கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் தளபதிக்காக நிற்பாங்கன்ற மாதிரி நீங்கள் அவங்க சாதாரண ஒரு பாமர மக்கள் ஒரு நின்று கூழ் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி வந்து தளபதிக்காக ஓட்டு போடுற விஷயமா இருக்கட்டும். இந்த ட்ரமாட்டிக் சேஞ்சு இதை தான் சொன்னது. தளபதியோட திருவிழா ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஏற்படும், பெரிய மாற்றம் ஏற்படும், பெரிய புரட்சி ஏற்படும், இது அடுத்த தலைமுறைக்கான தேர்தல்னு சொன்னோம்ல, அதை நீங்கள் நிரூபிச்சிட்டாங்க. நமக்கு வந்து இன்றைக்கி போலிங் ஆன விதம், மக்கள் வந்து கொண்டாடின விதம், நம்ம கிரவுண்டில் பார்த்த விதத்தில் தெரிஞ்சிருச்சு ரிசல்ட் என்னன்ட்டு. பட் அதிகாரப்பூர்வமாக ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்போம்ல, அதை வாங்குறதுக்காக 10ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எல்லாம் இருப்பாங்க, பாதி பேருக்கு ஓட்டே இருக்காது, இவ்வளோ பேர் வந்து சொல்கிறாங்க பாதி பேருக்கு ஓட்டே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே, ஏதாவது சேஞ்சஸ் வந்து அது எப்படி? கேமராவில் உங்கள் கை காட்டுமா, விரல் காட்டு, ஓட்டு போட்டதை போட்டுக்குமா, சொல்கிறவன் எல்லாம் ஓட்டு போட்டவன். இவங்க முட்டாத்தனமாக அதுக்கு முன்னாடி உறுப்பினாங்க தெரியுமா? டிவிக்கில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு முதல்ல டிவிக்கில் உறுப்பினராகவே ஆக முடியாது. ஓட்டர் ஐடி இருந்தால் தான் நீங்கள் ஆக முடியும். ஆதார் கார்டை வச்சுலாம் நம்ம சேர்க்கலை, ஓட்டர் ஐடி வச்சு தான் சேர்த்தோம். அப்படின்னும் பொழுது இங்கே ஒவ்வொரு விஷயம் புரிஞ்சுங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து பெருவாரியாக யார் பக்கம் நின்றாங்கன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். இவனுங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஊட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. நீங்கள் அஜித் சொல்லாதே சொன்னதுன்னு சொல்லி ஊட்டினவனு தானே. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அச்சம் என்னன்னாக்கா, அந்த மிஷினில் எதுவும் கை வச்சு எதுவும் ஏடக்கூடமாக மாற்றி எதுவும் செஞ்சிடாமல் இருக்கணும். ஏனென்றால் இது ஒரு ரெவல்யூஷன், இது ஒரு புரட்சி, கரெக்டுங்களா? ஸோ ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபியால் கால் உண்டவே முடியாத ஒரு சூழல். அப்போ தொடர்ச்சியாக அவங்க ஊழல் செஞ்சு திருட்டுத்தனம் பண்ணி அது மூலமாக இவர்களை வந்து மிரட்டி கண்ட்ரோல் எடுத்து நான் சொல்கிறத கேட்கணும், என் கூட கூட்டணிக்கு வரணுன்ற மாதிரி ரெண்டு கட்சியுமே இப்போ வந்து தன்னகப்படுத்தி வச்சுருக்க ஒரு கட்சி அப்படின்னும் பொழுது, இதை தாண்டி அந்த நபர்கள் தளபதியை மிரட்டிய பொழுதும் கூட்டணிக்கு வரணும்னு கட்டாயப்படுத்திய பொழுதும் நீங்கள் என்ன சொல்கிறது, படத்தை விட மாட்டேன் அது இதுன்னு செஞ்சாலுமே போடா இவனேன்ட்டார் அவர். நான் எந்த நோக்கத்துக்கு வந்தேன், என் மக்களை காக்கணும், அந்த நோக்கத்துக்காக தனியாக நிற்பேன்னு சொல்லிட்டார். அப்போது இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி கிரவுண்டில் பார்க்குறாங்க. சுதந்திரம் பெற்றதுலேருந்து இப்படி ஒரு மாற்றத்தை பார்க்காமல் இன்றைக்கி இவ்வளோ பெரிய போலிங் ஆகிருக்கு, யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆப்வியஸ்லி எல்லா மக்களுக்கும் தெரியும் பெருவாரியான ஓட்டு வந்து தளபதிக்கு தான் விழுந்திருக்கணும் பொழுது இது ஒரு புரட்சியாக மாறிய பிறகு இதே போல் இதை விட்டுட்டோம்னா பிற ஸ்டேட்டில் வந்து இதே போல் ஒவ்வொரு நடிகரும் உள்ள களத்துக்கு வந்தாக்கா நாளைக்கு நான் நினைக்கிறத செய்ய முடியாமல் போயிடும்னு சொல்லி தடுப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக பிஜேபி செய்து விடுமோ என்ற அச்சம் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நிலவுது. ஏன்னா அவன் நாளைக்கு என்ன பண்ணுவான், இதை பார்த்துட்டு பிற ஸ்டேட்டில் வருவான். அப்போ வந்து இவனுடைய நோக்கம் என்ன, இந்தியாவை ஹிந்து ராஷ்டிரமாக மாற்றணும், ஒரே தேர்தல் ஒரே எலெக்ஷனை கொண்டு வரணும், அப்புறம் ஒரே உணவு ஒரே மத வழிபாடுன்னு கொண்டு வருவானுங்க. ஸோ இந்த மாதிரி மதவாத பிளவுவாத சக்திகள் அடுத்தடுத்து இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சிடும் அப்படின்ற ஒரு அச்சம் நிலவுதுன்னும் பொழுது இதை இன்றைக்கு அந்த ஓட்டிங் மிஷினில் கை வைக்காமல் கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் தொடர்ச்சி எங்கள்கிட்ட அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது மக்கள் தரப்பில் இருந்து.
ஓகே சார். இப்போ எலெக்ஷன் டேல வந்துட்டு அந்தந்த எம்எல்ஏ அவங்கவுங்க தொகுதியில போயிட்டு அந்த ஓட் போடுற இடத்துல இருப்பாங்க. தளபதி அவர்கள் போனாங்களா? எங்க போனாங்க? என்ன பண்ணாங்க நேத்து? அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. தளபதி போனார், ஓட்டு போட்டு வந்தார். ஏமா இல்ல. தமிழ்நாட்டுக்கே தெரியும் அவர் வந்து நின்னான்னா என்ன மாதிரி. அவர் ஓட்டு போகிறதுக்கு வாங்கன்னு ஒரு பூத்துக்கு போய் நின்னா அங்கே ஓட்டிங் நடக்குமா, என்ன நடக்கும், புரியுதுங்களா? ஸோ அவருடைய வேலையை சரியாக செஞ்சுட்டார். என்ன செஞ்சார்? இளைஞர்களை அரசியல்படுத்திட்டார். இளைஞர்களை அரசியலுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டார் பொழுது அந்த வேலையை அவர் சரியாக செஞ்சுட்டார். இனி அதுக்கப்புறம் ரிசல்ட் வரட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள் இனி எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இப்போ தமிழ்நாடு என்ன சொல்கிறது, இந்த போதையினாலும் பெண்கள் பாதுகாப்பு இல்லாத சூழல்களை அதை உடைக்கிறாரு. இப்போ சொன்னபடி பெண்கள் எல்லாம் இலவசமாக எல்லா பேருந்துலையும் பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். யாரும் உங்களை இழிவாக மலிவாக பேச முடியாது. சாதியை வைத்து ஒரு அரசியல், சாராயத்தை வைத்து ஒரு செய்யக்கூடிய அரசியல் எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிட்டு இங்கே பிள்ளைகள் படிப்பதற்கான விஷயத்தையும் அறிவு சார்ந்த, அரண் சார்ந்த, தற்சார்பு சார்ந்த அந்த தொழிலை ஏற்படுத்துவதற்கான எல்லா வேலையும் அடுத்த கட்டமாக நடக்கும்.